தான் நடித்துள்ள ரத்னம் படத்தை திரையிட விடாமல் கட்ட பஞ்சாயத்து செய்வதாக நடிகர் விஷால் பரபரப்பு ஆடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். ரத்னம் படத்திற்கான விநியோக தொகை பாக்கியை தந்தால் மட்டுமே திருச்சி, தஞ்சையில் உள்ள திரையரங்குகளில் படம் வெளியாகும் என தியேட்டர் உரிமையாளர்கள் சங்கத்திலிருந்து தனக்கு ஒரு அறிக்கை வந்திருப்பதாகவும், அந்த தொகையை செலுத்துவதற்கு எந்தவொரு ஆதாரமும் இல்லை எனவும் நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார். தற்போது இந்த ஆடியோ திரைத்துறையினர் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்மந்தமே இல்லாத ஒரு கடிதம் வந்திருக்கு. இந்த மாரி விஷால் காசு குடுக்கணும், பாக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு நபர் குடுத்திருக்காரு. அவரு உங்க சங்கத்தோட மெம்பரும் கிடையாது. அது லெட்டரு நான் காசு குடுக்கணுன்ற விஷயத்துக்கான எந்த முகாந்திரமோ, எந்த ஆதாரமும் கிடையாது. அத வச்சுக்கிட்டு நீங்க இப்போ வரைக்கும் தியேட்டர் போட விடாம, வெள்ளிக்கிழமை என் திரைப்படம் ரிலீஸ் ஆவுது. இப்போ வரைக்கும் எந்த தியேட்டர் ஓனர் கேட்டாலும், நீங்க என்ன சுத்தல்ல விடுறீங்க. முதல்ல எனக்கும் அந்த நபருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒருவேளை நான் குடுக்க வேண்டியதா இருந்தா, அது அக்ரீமெண்டா இருக்கா? விஷால் சைன் பண்ணியிருக்கானா? அந்த ஒரு பொதுவான ஒரு ஆதாரம் இல்லாம, நீங்க வெறும் ஒரு கடிதம் வச்சுக்கிட்டு, நீங்க எல்லா உரிமையாளர்களுக்கு நீங்க இந்த படத்த போடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ வரைக்கும் என்ன சுத்தல்ல விடுறீங்க. அதாவது ஒரு நடிகன் விஷாலா நான் பேசிட்டு இருக்கேன் இப்போ. இதுக்கு பேரு கட்ட பஞ்சாயத்து. இது சிஎம்முக்கும் சரி, கலெக்டருக்கும் சரி, திருச்சி கலெக்டருக்கும் சரி, திருச்சி எஸ்பிக்கும் சரி, போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சரி, எல்லாருக்கும் நான் சொல்ல விருப்பப்படுறது, இது நீங்க செய்யறது கட்ட பஞ்சாயத்து தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. விஷாலுக்கே இந்த கதின்னா, நாளைக்கு ஒரு புதுமுக நடிகனுக்கோ, இல்ல ஒரு தெரியாத ஒரு புதுமுக ஒரு ஒரு புரொடியூசருக்கோ என்ன கதின்றது, அது கண்டிப்பா நான் படுத்த வேண்டிய என்னோட கட்டாயம். அதாவது என்னோட கடமைன்னு நான் நினைக்கிறேன். நானும் எனக்கு இதுக்கான என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ, அந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சி எடுக்க விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு நீங்க ஆதாரமா கேளுங்க. நம்ம நாட்டுல கட்ட பஞ்சாயத்துக்கு என்ன சட்டம், அதுக்கான என்ன நடவடிக்கைன்றது உங்களுக்கும் தெரியும். இதுக்கு மேல நான் இந்த பதிவ முடிச்சுக்கிறேன்.